ஓம் சாந்தி. முரளி 4-4-2025. முக்கியமானவைகள். 1. பாபா நம்மை குப்பை தொட்டியிலிருந்து, அதாவது தூய்மையற்றவராக இருந்ததிலிருந்து இப்பொழுது அவரது குழந்தைகளாக ஆக்கியுள்ளார். நாம் சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக ஆகிவிட்டோம். ஆனால் பிராமணர்கள் தூய்மையற்றவர்களாக இப்பொழுது இருக்கின்றார்கள். இப்பொழுது தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றார்கள். தேவதைகள் தான் தூய்மையானவர்களாக இருக்கின்றார்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். 2. நாம் உயர்ந்த பதவி அடைவோம் என்றால் நாம் எப்பொழுதும் நம்மை குறைந்தவர்களாக நினைத்து நம்மை அழித்து கொள்ளக்கூடாது என்று பாபா கூறுகின்றார். யார் உயர்ந்த பதவி அடைவார்களோ அவர்கள் தங்களை தாங்கள் குறைவாக மதிப்பிட மாட்டார்கள் மற்றும் அழித்து கொள்ள மாட்டார்கள் என்று கூறுகிறார் பாபா. 3. தெய்வீக குணங்களை நாம் தாரணை செய்ய வேண்டும். 4. தாசதாசிகளின் விளக்கத்தை பாபா என்று கூறுகின்றார். 5. நாம் அஷரீரியாக வேண்டும், நினைவில் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் தூய்மையாக ஆக முடியும். 6. பாபா சொல்கின்றார், நாம் பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். எப்படி பிரகாஷமணி தாதி, மம்மா, பாபா அனைவரும் சேவையில் மற்றும் தாரணையில் மிகுந்த உயர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டும். மரியாதை கொடுக்கவில்லை என்றால் பாவ ஆத்மாக்களாக ஆகின்றோம் என்று பாபா கூறுகின்றார். 7. நாம் உணவு பழக்க வழக்கங்களில் சாதாரணமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே நாம் ஆடம்பரமாக உணவு பழக்க வழக்கங்களில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவதைகள் கூட மிகவும் குறைவாகத்தான் சாப்பிடுவார்கள். அவர்கள் எப்போதும் லேசாக இருப்பார்கள். ஆகையால் நாம் இப்போதிலிருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். ஆனால் சத்யுகத்தில் 36 வகை உணவு வகைகள் இருக்கும். ஆனால் இப்போதிலிருந்து இந்த தெய்வீக பழக்கத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதாவது சாதாரணமான உணவை சாப்பிட வேண்டும். சாதாரணமான உணவு பழக்கத்தை கொண்டிருக்க வேண்டும். 8. நாம் கருணை உள்ளத்தோடு அனைவரது குற்றம், குறைகள் மற்றும் பலவீனங்களை உள்ளடக்கிக் கொண்டு அவற்றை பரப்பாமல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு தினமும் மன சேவை செய்ய வேண்டும், கருணை உள்ளத்தோடு. 9. எப்படி உடல் மற்றும் ஆத்மா சேர்ந்தே இருக்கின்றதோ, உடல் இல்லாமல் ஆத்மாவால் இருக்க முடியாது இந்த உலகத்தில், அதேபோல் ஆத்மா இல்லாமல் இந்த உடலால் இருக்க முடியாது. ஆத்மா மற்றும் உடல் எப்படி இணைப்பிரியாமல் இணைந்தே இருக்கின்றதோ, எப்படி ஆத்மா பறந்துவிட்டால் உடலால் இயங்க முடியாதோ, அதே போல காரியம் இல்லாமல் யோகா இருக்க முடியாது. யோகா செய்யாமல் காரியம் செய்ய முடியாது. ஓம் சாந்தி.